தான் உருவாக்குகிறவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா ஆர்மி, சேனைன்னு ஆர்மி தானே, பெரிய சேனை, இராணுவம், இராணுவங்களின் தேவன் என்று கூட அவருக்கு பெயர் உண்டு. கடவுளுக்கே இராணுவம் இருக்குதா? உண்மைதான். கோடான கோடி தூதர்கள் இராணுவமாக வைத்திருக்கிறார். மிகாவேல் தூதர்கள் பார்த்தீங்கன்னா கையில பட்டயத்தோடு இருப்பாங்க, யுத்தம் பண்ணக்கூடிய தூதர்கள். கேப்ரியேல் தூதர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவாங்க, போவாங்க. அந்த யுத்தத்துக்குன்னே ஒரு சேனை தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் இந்த ஆண்டவருக்கு சேனை தேவை அப்படின்னா, அவருக்கல்ல, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்காகத்தான் அந்த சேனையை வைத்திருக்கிறார். நமக்கு எதுக்கு நினைக்கிறீங்களா? நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார்ல, சாத்தான். மறைந்திருந்து செயல்படுகிறவன், கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கு காரணம் அவன்தான். அப்போ ஆண்டவரை நேசித்து ஒருவர் பின்பற்ற ஆரம்பித்தான், அவனுக்கு கோபம் வரும், பொறாமை வரும், அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு ஒரு சேனை இருக்குதான். வசனத்தில் சொல்லி இருக்கிறது, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. சாத்தானுடைய சேனைக்கு பேர் தெரியுமா? பொல்லாத ஆவிகளின் சேனை. அது பொல்லாத காரியத்தை செய்யும், மனிதர்களை அடிமைப்படுத்தும், மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கும், மனிதர்களை பயத்தை கொண்டு வரும், மனிதர்களுக்குள்ள வியாதியை கொண்டு வரும், விபத்தை உண்டாக்கி மரணங்கள் பாதிப்பை உண்டாக்கும். தீமையான எல்லா காரியத்துக்கு காரணம் இந்த பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனை. அப்போ தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து பாதுகாக்க அவர் ஒரு சேனை வைத்திருக்கிறார். அந்த சேனையை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். அந்த தேவ தூதர்கள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கூட இருப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க. உன்னை போக்கில மரத்துல நம்மை பாதுகாக்க தூதர்களை வைத்திருக்கிறார். உனக்கு சூழ பாளையம் இறங்கி உன்னை பாதுகாப்பாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் அதே மாதிரி சில காரியம் பாருங்க, ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு, திடீர்னு எப்படி அதில் தப்புனே தெரியல அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அது தேவ தூதனை வைத்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நாள் ஒரு ஊழிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிந்தி விட்டது. ஒரு 3 மணிக்கு மேலே போனார். ஹோட்டலில் தான் சாப்பிடணும், பசியோடு இருக்கிறேன்னு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட உட்காந்து 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவர் சாப்பிட்டு கொண்டு போய் திடீரென்று அவர் அப்படியே கழுத்தை பிடிச்சி ஒரு கொண்டு வெளியே தள்ளுன மாதிரி இருந்துச்சுதான். அந்த ஹோட்டல் விட்டு வெளியே ரோட்டுக்கு விழுந்து திரும்பி பார்க்கிறார். அந்த ஹோட்டல் இடிந்து விழுகிறது. பழைய ஒரு கட்டடம். அது